நபினிடம் ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டார் அப்படின்னு எல்லா சேனல்லையும், ஆங்கில சேனல்கள் உட்பட எல்லா சேனல்லையும் வந்துடுச்சு. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இதே அமித்ஷாவை சந்தித்த போது என்ன நடந்தது அப்படிங்கறது அண்ணாமலையும் இதுவரை வெளிப்படையாக இன்னும் சொல்லவில்லை. மத்திய இணையமைச்சராக நயினார் நாகேந்திரன் அவர்களை நியமிக்க போவதாக இப்பொழுது சற்று முன் செய்திகள் வருகின்றன. என்னதான் அவருக்கு ஃபாலோயர்ஸ் இருந்தாலும் பிஜேபியில இருக்கிற எல்லாருமே, தமிழ்நாடு பிஜேபியில இருக்கிற எல்லாருமே அண்ணாமலைக்கு பின்னால் அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நயினார் நாகேந்திரன் இணையமைச்சராவது உறுதி என்றால் 90-99% அண்ணாமலை மீண்டும் மாநில தலைவராக. அண்ணாமலை தமிழக மாநில தலைவராக இருக்கும் போது யாருமே பாஜகவை இந்திக்காரன் கட்சின்னு சொல்லல. ஏன்னா அண்ணாமலையுடைய முகத்தினால. அதே மாதிரி இன்னொன்னும் ஆதவர்ஜுனா சொல்றாரு, இவங்கெல்லாம் புரிஞ்சு பேசுறாங்களா புரியாம பேசுறாங்களா, எப்போ புரியும் அப்படிங்கிறது நமக்கு புரியல. என்ன கேட்டா, விளையாட்டு வீரர்களை பள்ளிகளில் மற்ற மாணவர்களுடன் ஒன்றாக உட்கார வைத்து அவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சீமான் அவர்களிடமும் ஒரு நல்ல இணக்கம் கொண்டு நீ முன்னாடி போனதில் சொன்னீங்க. அண்ணாமலை இடமும் உங்களுக்கு ஒரு நல்ல இணக்கம் இருக்கு. ஸோ அவங்க 2 பேரையும் இணைக்கக்கூடிய சக்தியா நீங்க செயல்படுவீங்களா? வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே, என்னுடைய சேனலுக்கு நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்பதற்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குற வியூவர்ஸை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். இன்று மீண்டும் நாம் ஒரு அரசியல் விவாதத்தில் திரிசக்தி சுந்தராமன் அவர்களை சந்திக்க போகிறோம். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். எல்லா நேயர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். சொல்லுங்க. அண்ணாமலை ஒரு சில நாட்களாக மிக பரபரப்பான ஒரு அரசியல் களத்தை நமக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் ராஜினாமா கொடுத்ததா தகவல் வந்தது. ஒரு சில வட இந்திய ஊடகவியலாளர் சொல்லுகிறாங்க அண்ணாமலை ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸை ட்ரை பண்றாரு. அவர் ராஜ்யசபா சீட்டும் அது மூலமா ஒரு ஒரு முக்கியத்துவம் பெறத்துக்குமான ப்ரெஷர் டாக்டிக்ஸ் இதுன்னு அதை ரொம்ப சிறுமைப்படுத்துறாங்க. இங்க அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அவங்களுடைய குரல் ரொம்ப பலத்த சத்தமா கேட்குது. ஸோ எப்பயுமே எங்க சேனல் வியூவர்ஸ்க்கு நீங்க என்ன நடந்தது, அதோட பின்னணி என்ன, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு உங்க கணிப்பை நீங்க ரொம்ப சிறப்பா சொல்றதுல உங்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுடைய வியூவர்ஸ்ட ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க சொல்லுங்க சார். அதாவது இந்த அண்ணாமலை இந்த பிரச்சனை ஏன் வந்தது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, அதிமுகவில் உள்ள எடப்பாடியாரோட அவருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி செட் ஆகல அப்பவே 2024 பாராளுமன்ற தேர்தலையே. ஆனாலும் அண்ணாமலை பிஜேபியை, தமிழ்நாட்டு பிஜேபியை ஒரு 4% ஓட் ஷேர்ல இருந்து 11.5%க்கு கொண்டு போனார். அந்த மற்ற பாஜகவின் பாமக போன்ற கூட்டணி கட்சிகளோட சேர்த்தா கிட்டத்தட்ட 18-19%. பாஜக மட்டுமே 11-11.5% கொண்டு போனார். இதுவரை தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பாஜக ஒரு ஓட் ஷேர் வாங்கினது இல்லை. அந்த அளவுக்கு இருந்த பொழுது அவர் மாநில தலைவராக போன வருஷம் 2026 தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்னால அவர் அதிலிருந்து விலக்கப்பட்டார் அல்லது விலகினார், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நயினார் நாகேந்திரன் அவர்களை போட்டாங்க. அது போட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இல்லை, ஒரே காரணம் என்னன்னா, இவருக்கும் அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கு ஒத்து வரல. நயினார் நாகேந்திரன் அதிமுகலேருந்து வந்தவர், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாரு அப்படிங்கிற ஒரு கணக்கில் அவங்க அது போட்டாங்க. அதெல்லாம் நடந்தது. பட் தேர்தலில் 27 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் தான் பாஜக வெற்றி பெற்றது. அண்ணாமலைக்கு இருந்த அந்த என்ன சொல்றது, அந்த ஃபாலோயிங், அவருடைய அந்த வீரியம், அந்த எழுச்சி, அந்த ஸ்ட்ராட்டஜி, டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜி, அவர் ரொம்ப சாதாரணமா ரொம்ப கடுமையான கேள்வி, கஷ்டமான கேள்வி கேட்டா கூட இல்லைங்கண்ணா அது வந்துங்கண்ணா அப்படின்னு அந்த கோயம்புத்தூர் பாஷையில பேசி அழுத்தமாக தன்னுடைய கருத்தை பதிய வைப்பவர். உதாரணமா பாத்தீங்கன்னா, இவரு நம்ம RS பாரதிலாம் ஆடெல்லாம் நாங்க கடா வெட்டி பிரியாணி போட்டு சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு இவரை ஆடு என்று குறிப்பிட்ட போது, இது கிழுவ மரம் வெட்டுற அருவா, இது கிழுவ மரத்தை மட்டும் இது வெட்டாது,
இது எதை வேணாலும் வெட்டும் அப்படி. அதாவது அந்த இறங்கி அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்றது அப்படிங்கிறது. இவரெல்லாம் வந்து பிடிஆர் பழனிவேல்ராஜன் இந்த ஆடியோ ஒன்று உருவாச்சு 30,000 கோடி அவர் பேசிட்டு இருந்தார். அதெல்லாம் வந்த போது அதை பத்தி முதல்ல பேசினவர் தைரியமாக அண்ணாமலை தான். அந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து அவர் எங்கேயோ வெளியூர்லயோ வெளிநாட்டிலயோ இருந்தா கூட அங்க இருந்து அறிக்கை கொடுத்தாரு. அண்ணாமலை என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் பாஜகவினரிடமும் பொதுமக்களிடமும் அதிகமாக இருக்கு, இப்பவும் இருக்கு. இந்த சூழ்நிலையில அவர் வந்து போன வருஷமே கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் முன்னாலேயே எனக்கு சில தகவல்கள் வந்தது. அவர் தனி கட்சி ஆரம்பிப்பதாக யோசித்துக் கொண்டிருக்கார், அதற்கான ஏற்பாடுகளில் இருக்கிறார். அதை பத்தி சில சேனல்ல பேசின போது என்ன கூட அண்ணாமலான்னு அந்த அவருடைய அண்ணாமலை அன்பு கூட்டம்னு சொல்லக்கூடிய அவருடைய என்ன தொண்டர்கள் ஃபாலோயர்ஸ் எல்லாம் என்ன வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து திட்டினாங்க. இவர் புரியாம சொல்றாரு, அவர் அண்ணாமலை அப்படிலாம் விட்டுட்டு போக மாட்டாரு, இறுதி மூச்சு வரைக்கும் இங்கதான் இருப்பாரு. நம்ம வந்து அவர் போகணும்னு நம்ம சொல்லலை, போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. அது அவருக்கும் பாஜக தலைமைக்கு உள்ள விஷயம். ஆனால் அந்த சூழ்நிலை அண்ணாமலை ஏதோ ஒதுங்குகிறார் அல்லது ஒதுக்கப்படுகிறார் இப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அந்த சூழ்நிலையில் அவர் தனி கட்சியை ஆரம்பிப்பதற்காக சில ஏற்பாடுகள் செய்தார். அது கூட நம்ம பேசியிருக்கோம், போன தடவை நம்ம பேசணும். என்ன கூட அதை வந்து சேர்றதுக்காக அவருடைய சார்பில் கேட்டார்கள் என்று. இதெல்லாம் ஏற்கனவே நடந்தது. இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அவர் வந்து போய் ராஜினாமா கடிதம் அவர் நபீன், அந்த பாஜக தலைவர் நபீன் அவர்களிடம் கொடுத்துட்டாரு நேற்று. அதை முடிச்சுட்டு அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கிறார், நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி. இதுல வந்து அவர் பாஜகவிலிருந்து தனி போறாரு அப்படின்னா, எடுத்த உடனே ஒரு இயக்கம் தான் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இயக்கம் ஒரு எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதை கட்சியை மாத்துறாரு. இதே மாதிரிதான் விஜய் பண்ணார். இப்பொழுது உள்ள முதல்வர் விஜய வந்து நடிகர் விஜயா இருக்கும் போது இயக்கம், அதுக்கப்புறம் ரசிகர் மன்றம் இயக்கமாச்சு, இயக்கம் வந்து கட்சியாச்சு. அந்த மாதிரி ஒரு பண்ற மாதிரி ஒரு செய்திகள் அடிப்படுத்திப்போம். அதே சமயம் அமித்ஷா அவர்களை சந்தித்த போது அவர் என்ன சொன்னார், ஏன்னா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், அந்த மாதிரி போகும்போது டெல்லியில வழக்கமாக பாஜக கொடியுடன் உள்ள கார்ல போறவரு பாஜக கொடியை கழற்றி வைத்து விட்டு கார்ல போனார். அதுவே இட் இம்ப்ளைஸ் சம்திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 குறியீடு, ஒரு அடையாளம். அவர் பாஜகவில் தொடரப்போவது இல்லை அப்படிங்கிற ஒரு யூகங்களுக்கு இடம் கொடுத்தது ஒண்ணு. ரெண்டாவது, நபீனிடம் ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டார் அப்படின்னு எல்லா சேனல்லையும், ஆங்கில சேனல்கள் உட்பட எல்லா சேனல்லையும் வந்துருச்சு. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? ஏன்னா எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளலைன்னா அதுக்கு மாற்று என்னன்னு பார்க்கணும். இதே அமித்ஷாவை சந்தித்த போது என்ன நடந்தது அப்படிங்கிறது அண்ணாமலையும் இதுவரை வந்து வெளிப்படையாக இன்னும் சொல்லவில்லை, பாஜக தலைமை சார்பாகவும் எதுவும் சொல்லவில்லை. இந்த சமயத்தில் திடீரென்று நயினார் நாகேந்திரன் அவர்களை டெல்லி வர சொல்லி நேற்றுக்கு அமித்ஷா தரப்பிலிருந்து அழைத்தார்கள். இன்னைக்கு காலையில போனார். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால எனக்கு வந்த செய்தி, அவர் நயினார் நாகேந்திரனை மத்திய இணையமைச்சர், அதாவது 7 இருந்தார் இல்லையா, ஆமா, இப்ப அவர் அதை விட்டுட்டு எம்எல்ஏக்கு நின்று வெற்றி வாய்ப்பை இழந்தார். அதே மாதிரி அதே துறையா இருக்கலாம், வேற துறையா இருக்கலாம், மத்திய இணையமைச்சராக நயினார் நாகேந்திரன் அவர்களை நியமிக்க போவதாக இப்பொழுது சற்று முன் செய்திகள் வருகின்றன. இன்னும் அந்த செய்தி வந்து உறுதிப்படுத்தப்படவில்லை. இது உண்மையாக இருந்தால் அப்ப மாநில தலைவர் பதவி, தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் பதவி காலியாகிறது. நயினார் நாகேந்திரன் மத்திய அமைச்சரவையில் இணைந்து விட்டால், இங்க வந்து நயினார் நாகேந்திரன் இப்போ வந்து எம்எல்ஏல தோத்துட்டார். ஆனா உங்களுக்கு வழக்கமா வந்து ஒரு மத்திய அமைச்சரானா ஒரு 6 மாசத்துக்குள்ள எம்பி ஆகும். ராஜ்யசபால எங்க ஏதாவது ஆந்திரா, தெலுங்கானா, அஸ்ஸாம், எங்க இந்தியாவில் எந்த இடத்துல எந்த பண்ணாலும் அது பாஜக எங்க வந்து அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் அதிகமா இருக்கிறார்களோ அது வந்துருவாங்க. இப்ப கூட விஜய் அவர்களுடைய தாவேகாவில் இருந்து ஒரு அந்த சி.வி. சண்முகம் ராஜினாமா செய்த அந்த எம்பி தொகுதி இருக்கு, அதை வந்து காங்கிரஸுக்கு விட்டு கொடுப்பதாக அறிவித்து விட்டார். ஆமா, அநேகமாக பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு அது கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர்தான் முதலாக தாவேகாவுடன் இது காங்கிரஸ் இணைய வேண்டும் என்று மிக கடுமையாக உழைத்தவர்.
கிட்டத்தட்ட 90% அது நடந்து முடிந்த நிலையில் திடீரென்று சோனியா காந்தி அவர்கள் சிதம்பரம் மூலம் திமுக பேசி அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா இங்க வந்து 5 சீட் தான் ஜெயிச்சாங்க 28ல காங்கிரஸ். ஒரு கால் அப்பவே தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்திருந்தால் தேர்தலுக்கு முன்னால் இவங்க கொடுத்த 28க்கு பதிலா விஜய் வந்து 50ஓ 60ஓ கொடுத்து ஒரு 20-30 இடங்கள் வந்து காங்கிரஸ் முதலாக தமிழ்நாட்டில் பெறுவதற்கு சமீப காலத்தில் 67க்கு அப்புறம் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்குமோ என்னமோ. இப்போவும் 2 சீட்டு 2 பேர் அமைச்சர் ஆயிட்டாங்க 5ல. இதுக்காக சொல்லணும்னா அதே மாதிரி இந்த ராஜ்யசபா சீட்டை யாரு வேணாலும் நயினார் நாகேந்திரனுக்கு கொடுத்து மத்திய அமைச்சராக்கி விட்டால், இணை அமைச்சராக்கி விட்டால், அப்ப தமிழ்நாடு மாநில தலைவர் பதவி காலியாகும். இப்படி காலியாகும் என்பதை பார்த்து இப்ப அண்ணாமலையுடைய ராஜினாமா கடிதம் வந்து என்ன சொல்றது, சஸ்பென்ஷன்ல இருக்கு. கொடுத்தது உண்மை, ஆனால் அது ஏற்கப்பட்டதாக இன்னும் அறிவிப்பு வரல. ஏற்கப்பட்டது என்றோ ஏற்கப்படவில்லை என்றோ எந்த விதமான அறிவிப்பும் 2 பக்கத்திலையும் வரல. இப்ப நயினார் நாகேந்திரனை இதுல போட்டு மத்திய இணையமைச்சராக போட்டு அண்ணாமலையை மீண்டும் மாநில தலைவர் ஆக்குவார்களோ என்ற ஒரு யூகம் இருக்கிறது. என்னுடைய கணிப்பு அல்லது யூகம். இது எவ்வளவு தூரம் சரியா வரும், அதை அண்ணாமலை ஏற்றுக்கொள்கிறாரான்னா, என்னை பொறுத்தவரை அண்ணாமலைக்கு மாநில தலைவராக கொடுத்து பழையபடி எல்லா அதிகாரங்களும் கொடுத்தால் நிச்சயமாக அவர் தனி கட்சி என்று தனி இயக்கம் என்று போவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து தனி கட்சி தனி இயக்கம்னு போய் முதலே இருந்து ஆரம்பிக்கணும். என்னதான் அவருக்கு ஃபாலோயர்ஸ் இருந்தாலும் பிஜேபியில இருக்கிற எல்லாருமே, தமிழ்நாடு பிஜேபியில இருக்கிற எல்லாருமே அண்ணாமலைக்கு பின்னால அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்குன்னு சில பேர் போவாங்க, சில பேர் அவர் பிஜேபியில இருக்கிறதுனால அண்ணாமலைய தொண்டர்களாக இருப்பார்கள். பிஜேபியை விட்டு அவர் ஒரு கால் தனியாக போனால் தொடராமல் இங்கே அதாவது நான் பிஜேபியை தான் தொடருவேன் யார் இங்க தலைவராக இருந்தாலும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் அப்படின்றது ஒரு பக்கம், பிஜேபி தலைமை என்ன செய்ய போகிறது. நயினார் நாகேந்திரன் இணையமைச்சராவது உறுதி என்றால் 90-99% அண்ணாமலை மீண்டும் மாநில தலைவராகிறார். ஒரு கால் ஏதோ ஒரு காரணத்தினால் அண்ணாமலை தனியாக இயக்கம் கண்டாலும் என்னுடைய கணிப்பு அந்த இயக்கம் வந்து நிச்சயமாக பாஜக தலைமை, அதாவது மோடி அமித்ஷா தலைமைக்கு எதிராக இருக்காது. திமுகவுக்கு எதிராக இருக்கும், தாவேகாவுக்கு எதிராக இருக்கும். ஏற்கனவே தாவேகா விமர்சனம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே இருந்தாலும் அதாவது நம்ம வந்து பிளான் ஏ பிளான் பின்னு அமித்ஷா எப்படி திங்க் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணி பார்க்கறோம். அவ்வளவுதான். ஆமா, அந்த வகையில அண்ணாமலை ஒரு இயக்கமோ அது கட்சியாகவோ வளர்ந்து அது ஓரளவுக்கு ஒரு நல்ல எழுச்சி பெற்று தமிழ்நாட்டில் ஒரு விஜய்க்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு. ஏன்னா இப்போ எடப்பாடி அதாவது அதிமுகனா அதிமுக பிளந்து அப்புறம் மறுபடியும் திருப்பி ஓட்டி என்னதான் இருந்தாலும் பழைய பலம் இல்லை, பலவீனமாக இருக்கிறது. அங்க ராஜ் சத்யன் போன்ற இந்த இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும். இந்த வழக்கமான இப்போ திமுக கேட்ட குரல் அதே குரல் அங்க அதிமுக கேட்குது. இப்ப அதிமுக பலவீனமான நிலையில் இருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல். திமுக ஏன்னா இந்த இடைத்தேர்தல் முக்கியமானது வந்து இப்ப இந்த இடைத்தேர்தல், அதாவது ஒரு 4 பேர் ரிசைன் பண்ணாங்க இல்லையா, விஜய் அந்த திருச்சி கிழக்கு. இந்த 5 இடைத்தேர்தல் இதுக்கப்புறம் இன்னும் பேரம்லாம் ஒன்றும் நடக்கல, யாரும் மாறல. அப்படிங்கிற பட்சத்துல இந்த 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல்களில் திமுக வந்து நாங்கள் நிற்கப் போவதில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, எதனால சொன்னாங்க அப்படின்னு தெரியல, ஆனா சொல்லிட்டாங்க. அப்ப யாருக்கும் அங்க வந்து போட்டி அப்படின்னு வந்தால் தவேகாவிற்கும் அதிமுகவுக்கும் வரலாம். அதிமுக பலவீனப்பட்டா கூட வேட்பாளர் போடலாம். நாம் தமிழர் சீமான் வழக்கம் போல போடலாம். அது என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. ஆனால் பாஜக ஒரு கால் இந்த 5 அண்ணாமலை தலைமையில் மீண்டும் மாநில தலைமையில் பாஜக தமிழக பாஜக வந்து துளிர்த்து எழும் பட்சத்தில் இந்த அதிமுகவும் வந்து நாங்க போட்டியிடலன்னு சொல்லி பாஜகவிற்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படலாம். அண்ணாமலை தலைமையிலான அந்த தமிழக பாஜகவிற்கு
அதுல 5ல் ஒரு 1ஓ 2ஓ ஜெயிச்சா கூட பெரிய விஷயம். ஏன்னா இடைத்தேர்தல் என்பது எப்பொழுதுமே ஆளும் கட்சிக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 5ல் 1ஓ 2ஓ ஜெயிச்சாலே அது பெரிய விஷயம். ஸோ இது ஒன்று நடக்கலாம். இதை மீறி அண்ணாமலை தனியாக போனாலும் என்னுடைய கணிப்பு என்னன்னா, ஒரு 2 வருஷத்துல அவர் கட்சியை வளர்த்து அந்த 2029க்கு முன்னால 2028 வாக்கில் அவருடைய கட்சியுடன் இவங்க வந்து பாஜக ஏன் கூட்டணி வைக்க கூடாது? நிச்சயம் அவர் நிச்சயமாக வந்து மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் எதிர்த்து அரசியலில் ஈடுபட மாட்டார். ஏன்னா இவரை வளர்த்து விட்டவர். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நன்றி மறந்து செய்யக்கூடிய ஒரு குணாதிசயம் அந்த கேரக்டர் ப்ரொஃபைல் அவருக்கு இல்ல. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு சம்பந்தமா, அவங்கள ஸ்டாப் பண்ணதுக்கு மன்னிக்கணும், நீங்க அப்புறம் தொடருங்க. ஸோ இப்போ வந்து தாவேகா வந்து பட்டியல் இனத்தவர்களே தன் பக்கம் அதிகமா அவங்க வாக்குகளை கவர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்குன்னு நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். விசிகாவோட வாக்கு தான் பெரும் பங்கு அங்க போயிருக்கு. இப்போ அண்ணாமலை வந்து மீண்டும் பாஜகவோட தலைமையை வந்து முழுமையா ஏற்றாலோ இல்லாட்டி தன்னுடைய தனி சக்தியா வந்தாலோ அவர் வந்து ஓபிசிய இருக்கிறதுக்காக அதை பண்ணலாமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்பதானே தாவேகா வர்சஸ் பாஜக, தாவேகா வர்சஸ் அண்ணாமலை இயக்கம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கா வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஓபிசி கட்டாயம் வரும். ஏன்னா அந்த ஓபிசி வாக்கு என்பது இப்போ வந்து பிரிந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். பல வகையிலையும் பிரிந்திருக்கிறது. திமுகலையும் இருக்கு, அதிமுகலும் இருக்கு, அந்த மாதிரி பிரிந்திருக்கு. அப்போ இத அதாவது இப்போ வன்னியர்கள் பாமக கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாஜகவோட பாமக ஓரளவுக்கு இந்த தேர்தலில் வந்து அதாவது பாஜக அளவுக்கு 27-1 இல்லாம ஓரளவுக்கு அவர்கள் வாக்குகள் வாங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில பாத்தீங்கன்னா பாமக ஏன் அவர் தமிழக பாஜகவுடன் பாஜகவிலேயே அவர் வந்து தமிழ்நாடு பாஜக தலைமையா இருந்தால் தொடர்ந்து பயணிக்கலாம். இல்ல அண்ணாமலை தனி இயக்கம் கண்டா அவங்களோட சேர்ந்து பயணிக்கலாம். வந்து டிடிவி தினகரனுக்கும் நம்ம சொல்றாங்க. ஏன்னா டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்கு ஆட்சிக்கு வந்ததே வந்து அண்ணாமலை தான். அதான் சொல்றேன். அதனால இதெல்லாம் மறுபடியும் அதாவது பாஜக என்ற லேபிள்லயோ இல்ல அண்ணாமலை என்ற தனி லேபிள்லயோ இருந்தாலும் மறுபடியும் ஒன்று சேரும்போது விஜய்க்கு ஒரு சேலஞ்சாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து உதாரணமா வந்து எத்தனையோ முன்னால அவர் கல்யாண் சிங், உமா பாரதி இவங்கெல்லாம் வந்து பாஜக அவர் கேசுபாய் பட்டேல், எடியூரப்பா இவங்கெல்லாம் தனியா கட்சி ஆரம்பிச்சுட்டு அது சரியாக போகாததினால் திரும்ப வந்து பாஜகவில் இணைந்திருக்கிறார். நம்ம பல உதாரணங்களை சொல்ல முடியும். மாராண்டி அவர் இதுல ஜார்க்கண்ட்ல இந்த மாதிரி ஒரு 4-5 உதாரணங்கள். அண்ணாமலை வந்து அந்த மாதிரி வந்து போனியாகாமல் திரும்பி வருவாருங்கிறது நம்மளுடைய கணிப்பில்லை. ஈவன் அவர் வந்து ஒரு கணிசமான ஒரு மக்களுடைய அந்த ஈர்ப்பையும் எதிர்பார்ப்பையும் தக்க வைத்துக் கொண்டால் கூட அது ஒரு கூட்டணியாகவே சேர்ந்து விட்டு போலாமே. ஒரே ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா பாஜகவோட பி டீம் அப்படின்னு வந்து தமிழ்நாட்டுல முத்திரை குத்த ட்ரை பண்ணுவாங்களே. இல்ல அவரே அதை ஆமான் தானே ஏத்துப்பாரு. அப்படியா? அதே அவர் ஆமா அதை அவர் அதாவது பாஜகவுக்கு நான் எதிரி இல்லைன்னு அவர் சொன்னாலே அது பி டீம்னு சொன்னா என்ன? அதாவது பாஜகவிற்கு தமிழ்நாட்டுல எப்பவுமே என்ன பிரச்சனை, இந்த திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக வந்து இது வந்து வட இந்திய கட்சி, இது இந்திக்காரங்க கட்சி இப்படின்னு வந்து ஒரு முத்திரையை குத்தி ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் உருவாக்கி விட்டார். ஆனால் அதை உடைத்தவர் அண்ணாமலை. அண்ணாமலை தமிழக மாநில தலைவராக இருக்கும் போது யாருமே பாஜகவை இந்திக்காரன் கட்சின்னு சொல்லல. ஏன்னா அண்ணாமலையுடைய முகத்தினால. அப்ப அண்ணாமலை ஒரு தனி இயக்கமாகவே ஒரு கால் தனி கட்சியாகவே வைத்தாலும் கூட அதை பாஜகவிற்கு ஆதரவான ஒரு கட்சினோ இயக்கம்னோ சொல்லலாமே தவிர அது பாஜகவோட பி டீம்னு சொல்லி பெரிய. ஏன்னா அப்ப மாநில தலைவராக இருக்கும் பொழுது இந்திக்கார கட்சி யாரும் ஒதுக்கலையே. அந்த சமயத்துல தான் 4-11% அவரால் 11.5% கொண்டு போக முடிந்தது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பிரச்சனை எழாது என்பது என்னுடைய கருத்து. இதுதான் இப்ப அண்ணாமலை இப்போ நயனார் நாகேந்திரன் இணையமைச்சர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்கன்னா கிட்டத்தட்ட மாநில தலைமை இங்க காலியாவது. அண்ணாமலைக்கு சர்வ வல்லமை பொருந்திய அண்ணாமலையாக அவரை திரும்ப கொண்டு வருவார்கள் என்பது ஒரு கருத்து. ஏதோ ஒரு காரணத்துக்காக அது நிகழாமல் போனால் நான் சொல்ற மாதிரி தனி இயக்கமானாலும் அது நிச்சயமாக 2029 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அவருடைய அந்த இயக்கமோ அது கட்சியாக இருக்குமானால் அது கட்சியோ அவர்கள் வந்து இணைந்துதான் செயல்படுவார்கள்
அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஆக அண்ணாமலை வந்து லேபிள் வந்து சொந்த லேபிளா இல்ல தொடர்ந்து பாஜக லேபிளா என்பதுதான் இந்த அடுத்த ஒரு 2 நாட்களில் தெரிந்து வரும். இதை தவிர தமிழ்நாட்டு பாஜகவில் அண்ணாமலை ஒரு கால் தலைவராகிட்டா அப்புறம் அவருக்கு வேணுங்கிறவங்கள மற்றவங்க எல்லாம் அதெல்லாம் வந்து சின்ன விஷயங்கள். யார் தலைவர்கள் தான் முக்கியமே தவிர இந்த உப தலைவர்கள், இப்போ கர்நாடகாவில் வந்து DK சிவகுமார் வந்து முதல்வர் ஆகுறதுங்கிறது அவ்வளவு நாளா பிரச்சனையா இருந்தது அவருக்கும் சித்தராமையாகும். அது முடிவானவொன்னு பாத்தீங்கன்னா பாக்கி எல்லாம் எல்லாமே ஃபால் இன் லைன் அப்படிங்கிற மாதிரி தானா செட்டில் ஆயிடுச்சு. இவருக்கு வேண்டியவர் அவருக்கு வேண்டியவர் அந்த கணக்கு. அப்புறம் ஒரு பட்டியல் சமூகத்தவர் பரமேஸ்வரன், இந்த மாதிரி முனியப்பா, இப்படி அந்த லிங்காயத்துல இவரு, அப்படி ஒவ்வொருத்தரும் அந்தந்த சாதி ரீதியாக அந்த எதிர்பார்ப்புகள், அந்த பேலன்சிங், இது தொடர்ந்து பொதுவாக எப்படி கர்நாடகாவில் நடக்குதோ அதே மாதிரி தமிழ்நாடு பாஜகலையும் இவரை மாநில தலைவராக அறிவித்து விட்டால் அது மற்றதெல்லாம் வந்து வில் ஃபால் இன் லைன் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ வேற யாரையும் புதுசா வந்து அண்ணாமலையும் தனியா போக விட்டுட்டு நயனார் நாகேந்திரனையும் அங்க இழுத்து இங்க தமிழ்நாட்டில் கொண்டு வரதானா இருக்காங்க. அஸ்வத்தாமன் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அஸ்வத்தாமன் இருக்காரு, SG சூர்யா இருக்காரு, ஆனந்தன் ஐயாசாமி, இந்த போன்ற இளைஞர்கள் இருக்காங்க. பட் அவங்களுக்கு அண்ணாமலைக்கு இப்ப இந்த கடந்த சில வருடங்களில் கிடைத்த அனுபவமும் அந்த அனுபவத்தினால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஈர்ப்பும் அவர்களுக்கு இனிமேல் தானே வரணும். அதனால என்னுடைய கணக்கு வந்து இந்த பிளான் ஏ அண்ணாமலையை மாநில தலைவராக மீண்டும் அமைப்பது என்பது நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பு. இப்ப ஒருவேளை அண்ணாமலை வந்து தனி இயக்கமா வரார் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஸோ பாஜகவுக்கு அதுல வந்து ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாஜகல இருந்து சில தொண்டர்களும் பாஜகல இருந்து சில நிர்வாகிகளும் அண்ணாமலை பக்கம் சேர்ந்தான்னா அது வந்து பாஜகவுக்கு நஷ்டம். அதாவது இது வந்து இதை லூஸ் சிச்சுவேஷனா பாக்குறதா, இல்லாட்டி பாஜகலயே அவர் இருந்தார்னா அது வந்து வின் சிச்சுவேஷனா பாக்குறதா? ஏன்னா வந்து நான் வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான் நான் நினைக்கிறேன். பாஜகவிலே அவர் தொடர்ந்தால்தான் அது வந்து ஒரு வின் சிச்சுவேஷனா இருக்கும். அப்படி அவர் தனியா போனா என்னதான் அவர் பின்னால இணைவார் என்று அந்த இணைவார்னா கூட்டணியாக இணைவார் என்று எதிர்பார்த்தாலும் தற்போதைய காலத்திற்கு இப்போதைக்கு இதுக்கு இங்கேயும் பாஜகவில் இருந்தும் பலர் வெளியேறுவார்கள். அந்த பக்கம் அவருக்கும் வந்து பாஜக என்கிற அந்த ஒரு தேசிய ஆளும் கட்சி அப்படிங்கிற அந்த முத்திரை, அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த பிராண்டிங் வந்து கண்டிப்பா மிஸ் ஆகும். முதல்ல இருந்து அவரும் ஆரம்பிக்கணும். ஸோ 2 பக்கத்துக்கும் அது வந்து நஷ்டங்களை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு. இப்போ அதுல வந்து ஒரு ஜோக் ஒன்று நம்ம நேயர்களுக்கு சொல்லணும். அதாவது இது வந்து கற்பனையான ஜோக்கு, வாட்ஸ்அப்ல வந்தது தான். அண்ணாமலை தனியா வந்து கட்சி நான் ஆரம்பிக்கதான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு நம்பிக்கிட்ட நேற்று கொடுத்துட்டாரு இதை ராஜினாமா கடிதம். அமித்ஷா கிட்ட வந்து பேசும்போது இல்ல பிடிவாதமா நான் வந்து என்னை விட்டுருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதாக சொல்றாங்க. அதுக்கு அமித்ஷா வந்து அவர் போகாம இருக்கிறதுக்கு ஒரு வழி சொன்னாரா, நீங்க அப்படி போனா உங்களுக்கு 2 பேர் வந்து உங்களுடைய புது கட்சியில இல்ல இயக்கமோ கட்சியோ அதுல உறுப்பினர்களாக நான் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன், தயாரா? யாருன்னு வானதி சீனிவாசனையும் தமிழிசையும் உங்களுக்கு கூடவே அனுப்பிச்சிருவேன். நீங்க தயாரானோன்னா உடனே அண்ணாமலை வந்து சரண்டர் ஆயிட்டார் பயந்துகிட்டு, ஐயோ அதை மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் இங்கே இருந்துடுறேன். இது வந்து ஒரு சும்மா ஒரு நகைச்சுவைக்காக ஓடிக்கிட்டு ட்ரோல் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா அவர்களெல்லாம் வந்து அவர்களிடம் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த 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 அவர்களால் வந்து கட்சிக்கு பயன் இல்லாமல் போனது இல்ல, அந்த அளவுக்கு அவங்களால ரைஸ் ஆக முடியல. மத்திய அமைச்சர் பத்தி ஒரு நைனா நாகேந்திரனுக்கு அளிக்கப்படலாம் சொன்னதுனால நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். எல் முருகன் அவர் வந்து இப்ப நீங்க சொல்ற அந்த இணை அமைச்சரா வந்து எல் முருகன் இருக்காரு. அவர் என்ன அவரும் தொடர்வாரா? நைனா நாகேந்திரனும் தொடர்வாங்களா? இல்லாட்டி ஒருவேளை அவருக்கு விடுப்பு கொடுத்துட்டு நயனா நாகேந்திரனை ஏற்றுப்பாங்களா? இல்ல, எல் முருகனுக்கு மீண்டும் மத்திய அமைச்சர் கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இப்ப உங்களுக்கு கரெக்டா அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்னா, அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதனாலதான் அவருக்கு வந்து மத்திய அமைச்சரே கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. ஏன்னா பெரிய அளவுக்கு அவர் வந்து தமிழ்நாட்டில் மாநில தலைவராக சாதிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது பெரிய சாதித்ததற்காக பர்ஃபார்மன்ஸுக்கு பரிசாக கொடுத்தார்கள்ன்ற மாதிரி சொல்ல முடியாது. இந்த கேஸ்ட் பேலன்சிங்காக கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுவும் அது தோல்வி உற்றாரும் போது என்னை பொறுத்த வரைக்கும்
முருகன் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் பாஜக என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம், நமக்கு தெரியல. முருகான்னு சொன்னா உடனே முருகனுக்கு அரோரா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேல ஒன்றும் நம்ம சொல்றதுக்கு இல்லை. பெரிய அளவுக்கு ஒரு எதிர்காலம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை அவருக்கு. அதாவது ஒரு பதவிகள் வழங்கப்பட வாய்ப்பில்லை. அவர் பாஜகவிலேயே தொடரலாம், தமிழ்நாட்டில் தன்னுடைய பணியை தொடரலாம், அதெல்லாம் இருக்கலாமே தவிர மத்திய அமைச்சர் பதவி மீண்டும் கிடைப்பதற்கு நிச்சயமாக வாய்ப்பில்லை. ஓகே. இன்னும் ஒரு சந்தேகத்தையும் உங்கள்கிட்ட எழுப்பணும். இதுவும் வந்து ஒரு அண்ணாமலை தனியாக போகலாம் அப்படிங்கிற பட்சத்துல பாஜகவிலேருந்து எழாட்டையும் பாஜகவோட குரலா ஒலிக்கப்பட்டது அப்படின்னு சில வட இந்திய நிருபர்களும் தென்னிந்தியாவிலேருந்து வட இந்தியாவுக்கு போன நிருபர்களும் சொன்ன விஷயம். அதாவது அண்ணாமலை அங்க அமித்ஷா வரவேற்கப்பட்டு அண்ணாமலை தலைமை ஏற்பட்ட காலத்துல சில பினான்சியல் விஷயங்கள்லாம் இருந்தது, அந்த கணக்குகள்லாம் வந்து சரியா கொடுக்கப்படல அப்படின்னு வந்து அண்ணாமலைகிட்ட வந்து கேள்வி கேட்டதாகவும், ரெண்டாவது விஷயம் அண்ணாமலை வந்து அந்த காலகட்டத்துல அதிமுக நம்ம உருவம் முறிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னதே திமுகவுக்கு சாதகமா தேர்தல் முடிவுகள்லாம் போனோம் அப்படின்னு திமுகவோட ஒரு மறைமுக பின்னணியில இருந்த உந்துதல்ல தான் அவர் வந்து அதிமுகவோட உறவை முறிச்சுக்க சொன்னதா, பாஜகவை முறிச்சுக்க சொன்னதா, அது வந்து திமுகவுக்கு அவர் வந்து உழைச்சாரு, திமுகவிட்டேருந்து ஒரு ஒரு எது விதமான லாபத்தையும் பெற்றுக்கொண்டு உழைச்சாரு அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு பாஜக வந்து நேரடியா வைக்கப்படாட்டியும் பாஜக சொல்லி சில நிருபர்கள் சொல்றதா வந்து அங்க உலா வருது. உதாரணமா பேரை சொன்னோம்னா வட இந்தியா சேர்ந்த நவி குமார் அவர்கள் அவங்க வந்து பதிவிட்டு இருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? யாரு? டைம்ஸ் அவங்களா? ஆமா ஆமா ஆமா. இல்ல, அதாவது இந்த வதந்திகள் வந்து அப்பலேருந்தே இருந்துட்டு இருக்கு. எப்போ ஒரு மாநில தலைவர் பதவியிலிருந்து அவர் விலக்கப்பட்டாரோ அந்த அந்த சூழ்நிலையிலேயே அவர் திமுகவோடு ஒரு கள்ள உறவு கொண்டு இருக்கிறார், அதனாலதான் வந்து அவர் விலக்கப்பட்டார். அந்த கள்ள உறவினால் அவருக்கு பல அதாவது பயன்கள் நிதி ரூபமாக அவருக்கு சில வந்து பயன் பெற்றார் அப்படின்னு ஒரு வதந்திகள் வந்தது. ஆனால் பாஜக தலைமையிலிருந்து அந்த மாதிரி எதுவுமே வந்து சொல்லப்படவில்லை. அந்த மாதிரி ஒரு ஒரு வெளியில் அவர்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்ததாக எந்த இடத்திலும் காட்டிக்கொள்ளவில்லைன்னா நடந்தது, அவர்கள் காட்டிக்கொள்ளவில்லைன்னு அர்த்தத்துல சொல்ல. அந்த மாதிரி ஒரு பேச்சு அவர்களிடம் எதுவும் எழவில்லை. அப்படி இருக்கும் பொழுது, ஆனால் திமுகவிற்கு உதவுவதற்காக அவர் வந்து அதிமுகவை எதிர்த்தார் என்பதில் எனக்கு வந்து அது வந்து சம்மதமாக இல்லை. அது வந்து நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்கள் அவருடைய கட்சியிலேயே மிகவும் பிடிவாதமாக இருப்பதாக மற்ற அவருடைய சகாக்கள் வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம் இவர்கள் பல அதான சொல்றாங்க. ஒரு பிடிவாதமா இருக்காரு, பல விஷயங்களை ஒத்துப்போக மாட்டேங்கிறாரு. திமுக வந்து எடப்பாடி அவர்களை, அதாவது விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க கூடாது அந்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த சூழ்நிலை அந்த சில நாட்களில் நாங்க ஆதரிக்கிறோம், எடப்பாடி அவர்கள் முதல்வராகட்டும், திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்கட்டும் என்று சொன்னதாக வேலுமணி, சண்முகம் இவங்கெல்லாம் வந்து இதை நாங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணோம்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நடுவில் திருமாவளவனையும் வந்து ஒரு பொது வேட்பாளராக முதல்வராக கொள்ளலாம்னு பேசப்பட்டது என்பதை திருமாவளவனும் ஆமா இது பேசப்பட்டதுன்னு எனக்கு தெரியும், எங்கிட்ட நேரடியாக கேட்கல, ஆனா எனக்கு அங்க பேச்சு நடந்தது தெரியுங்கிறார். இது உண்மையானால் திமுக வந்து எடப்பாடியே ஆதரிக்கும் போது அண்ணாமலை திமுகவை எதிர்த்து அதாவது திமுகவை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடியை எதிர்த்தார் என்பதை விட எடப்பாடிக்கும் அவருக்கும் ஆரம்பத்திலேருந்தே கெமிஸ்ட்ரி சரியா. அதற்கு காரணம் சிலர் வேறு மாதிரி சொல்கிறார்கள். இருவருமே வந்து ஒரே இனத்தை கவுண்டர் சாதியை சேர்ந்தவர்கள் என்றாலும் அதிலேயே அவர் என்னமோ வந்து என்ன வேளாள கவுண்டரா, இவர் வந்து குறும்ப கவுண்டரா. அதனால வந்து அதுலேயே வந்து இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகள்னு இது ஒரு காரணம்னு சொல்லி இங்க பரவலாக பேசப்பட்டது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியாது. ஆனால் வந்து நிச்சயமாக அவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி சரியா இல்லாதனாலதான் 2024 அப்படி ஒரு, ஏன்னா 2024 பாருங்க, இவங்க 11%, பாஜக கூட்டணி 19%, எடப்பாடி அதாவது அதிமுக தனியா நின்று அவங்க ஒரு 20% சேர்ந்து நின்று இருந்தா அரித்மெட்டிக்ஸா பாத்தீங்கன்னா 39% ஆயிருக்கும். 39% வாக்குகள் வாங்கி இருந்தால் 39 தொகுதிகளில்
குறைந்தபட்சம் பாதிக்கு மேலேயாவது வந்து இந்த கூட்டணி, அதாவது அதிமுக பாஜக கூட்டணியாக இருந்திருந்தால் பெற்றிருக்க முடியும். இதுதான் வந்து எடப்பாடி மீது இவர் தேசிய பாஜகவிற்கு வருத்தம். அது மட்டுமல்லாமல் இந்த முறை இந்த 27 இடங்கள் கொடுத்த போது 27 ஏதோ சொல்லுவாங்க, இந்த நம்ம ஏதோ ஒரு பழங்கள் வாங்கினா அதுல பார்த்து இந்த அழுகி போனதா பார்த்து யாருக்கா தானம் கொடுக்கும்போது நல்லதா பார்த்து கொடுத்தாதான் அதுக்கு பேர் தானம் தர்மம். அது வேண்டாதெல்லாம் பொறுக்கி யாருக்கிட்டையாவது கொடுத்து அப்பா அவனுக்கு தர்மமா கொடுக்குறேன் தானமா கொடுக்குறேன்னா அதுக்கு பேர் தானம் தர்மம் இல்லை. அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு சூழ்நிலையில் வெற்றி பெறும் வாய்ப்பு மிக குறைவாக இருக்கக்கூடிய தொகுதிகளாக பார்த்து கொடுத்தார் என்பது அப்பொழுதே நானே பேசியிருக்கேன். ஏன்னா பார்த்தாலே தெரியும் அந்த தொகுதி அதாவது ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லக்கூடிய தொகுதிகளா பார்த்து தள்ளி விட்டார் பாஜக எடப்பாடி. அந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து அவர் வந்து ஒரு பிடிவாதமாக இருந்த பிடிவாதத்தின் பலனை தான் இன்று அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். என்னதான் வந்து கொஞ்சம் பேர் போனாங்க திரும்பி வந்தாங்கன்னு சொன்னா கூட இந்த பழைய பலம் இல்லையே, பலவீனமாகிவிட்டது. அந்த இரட்டை இலைக்கு இருந்த அந்த பலம் இப்ப வந்து குறைந்து இருக்கிறது. அது எம்எல்ஏ சீட்ல நம்பர்லயும் குறைந்து இருக்கிறது. அதை தவிர அந்த ஒரு பப்ளிக் ஒப்பீனியன்லயும் குறைந்து இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் என்னை பொறுத்தவரை அண்ணாமலை வந்து அப்படி செய்தார் இப்படி செய்தார் அதனாலதான் அப்படின்லாம் வந்து பேசப்படுவது வதந்திகள் இருப்பது உண்மை. அந்த வதந்திகள் தமிழ்நாட்டிலும் உலவுகின்றன. வட இந்திய சேனல்கள்லயும் நவிகா குமார் போன்றவர்கள் பேசி இருக்கிறார்கள். ஆனால் அது பாஜக தலைமை உறுதிப்படுத்தாத வரை எல்லாமே வதந்திகள் தான். என்ன சொல்றாங்கன்னா பாஜக நேரடியா சொல்ல விரும்பல, ஏன்னா இன்னும் நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால. பட் வந்து பின்னணியில இருந்து இந்த மாதிரி எல்லாம் பாஜக தான் அவங்கள பேச வைக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி யூகங்கள் யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம். இப்ப நான் கூட வந்து நேயர்களோட கிளாரிட்டிக்காக அந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்டேன். நான் ஏதோ பேசுறேன்னா ஆர்எஸ்எஸ் தான் திருசக்தியாரை பேச வைச்சதுன்னு யாராவது சொன்னா அதை நான் தடுக்க முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னுடைய பொதுவான நான் பத்திரிகை தமிழக அரசியல் பத்திரிகை நடத்தும் போதும் சரி, இப்பவும் சரி, அரசியல் ஆர்வலராகவும் விமர்சகராகவும் இருக்கும்போதும் சரி, என்னை பொறுத்தவரை நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே. அதை பாஜக செய்தாலும் அது குற்றம் என்றால் குற்றம் என்று சொல்வதுதான் என்னுடைய பழக்கம். ஆர்எஸ்எஸ் அப்படிதான் சொல்றது. இப்ப நான் நீங்க ஆர்எஸ்எஸ் சொன்னதால அந்த ஒரு கேள்விக்கு வரேன், நீங்க அது உங்க ஒப்பீனியன் சொல்லணும். அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து போன கடந்த வருஷம் சொல்லிச்சு பிஜேபி தான் வந்து ஒரே கட்சியா வந்து இந்துத்துவா மெயின்டைன் பண்ணோம்னு நாங்க பார்க்கல, யார் வந்து இதை பண்ணாலும் அந்த கட்சியை நாங்க ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ இப்போ அந்த வகையில அண்ணாமலை வந்து ஒரு தனி சக்தியா உருவானாலும் அவர் வந்து இந்துத்துவாவை விட்டு விலகுவார் அப்படின்னு தோணல. ஸோ அந்த சமயத்துல ஆர்எஸ்எஸ் வந்து அண்ணாமலையும் ஆதரிக்குமா? இதைத்தான் நான் சொல்றேன். அப்போ எங்கோ ஒரு இடத்தில் வந்து அவரும் மோடி அமித்ஷா அவர்களை எதிர்த்து அரசியல் செய்ய மாட்டார்னு சொல்லும் போது ஆர்எஸ்எஸும் அவரை விட்டு கொடுக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லும் போது அப்ப அவர் தனி கட்சியா போனாலும் அந்த தனி கட்சி வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து பேசுறது வந்து 2029 இந்த இடைத்தேர்தல்ங்கிறது சின்ன விஷயம். அவர் அதுக்குள்ள கட்சியே தனியா அமைக்காம கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த 5 இடைத்தேர்தல் என்பது ரொம்ப சீக்கிரம் வரக்கூடிய விஷயம். ஆனால் இதை தாண்டி எங்க வந்துன்னா முதல்ல உள்ளாட்சி தேர்தல்கள் இந்த வருஷ கடைசியில வரலாம். உள்ளாட்சி தேர்தல்கள் என்பது நம்ம பார்க்க ஏதோ சின்ன விஷயம்னு சொல்ல முடியாது. அதுதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அடிமட்டத்துல, அதாவது பஞ்சாயத்து, நகராட்சி, பேரூராட்சி, இப்படி மேயர்கள், மாநகர இதெல்லாம் வரும்பொழுது இது வந்து அதாவது அடிமட்டத்துல வேர் பரவுற மாதிரி இந்த உள்ளாட்சிங்க. இந்த உள்ளாட்சியில ஒரு பெரிய ஒரு கிரிப்பு கிடைச்சதுன்னா எந்த கட்சியா இருந்தாலும் மாநிலத்தில் ஆட்சியை பிடிப்பது என்பது அதற்கு பிறகு அது சுலபம். அதாவது அதுவரை பிடிக்காத கட்சியா, மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்காத கட்சியாக இருந்தால் அதையெல்லாம் மீறி அந்த ஃபார்முலாவெல்லாம் உடைச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார் என்பது உண்மை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. ஏன்னா அவர் வந்து அப்படி ஒன்றும் உள்ளாட்சி அப்படிலாம் அந்த ஃபார்முலா பிரகாரம் வரல. அவர் திடீரென்று ஏதோ வானத்தில் இருந்து ஏதோ தேவதூதன் மாதிரி அப்படி கொண்டு வந்து அவர் வந்து சோசியல் மீடியா வச்சு கொண்டு வந்துட்டாங்க. அதற்கு ஒரு பக்கம் அவருடைய சைட்ல அந்த சினிமா மோகமும் அந்த சோசியல் மீடியாவும் ஒரு காரணம். இன்னொரு பக்கம் திமுக ஆட்சி மீது இருந்த மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை, வெறுப்பலை,
அதிமுக வந்து பலவீனமாக இருக்கிறது என்ற ஒரு ஃபீலிங், இது எல்லாமே சேர்ந்து அது நடந்தது. இதுல வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ன சேர்த்துக்கிறாங்கன்னா, இந்த மாற்றத்துக்கான தளத்தை அமைச்சதே அண்ணாமலை தான், அவர் வந்து அறுவடை செய்யறதுக்கு முன்னாடி இவர் அறுவடை செஞ்சுட்டாரு அப்படிங்கிறார். மேபி ட்ரூ. ஏன்னு கேட்டா, இந்த திமுக அதிமுக தாண்டி ஒரு மூன்றாவது அப்படிங்கிறது என்னைக்குமே இல்லாம இருந்தது. 2016 கூட மக்கள் நல கூட்டணின்னு வைகோ, விசிக, விஜயகாந்த் கட்சி எல்லாம், தேமுதிக எல்லாருமே சேர்ந்தாங்க. கம்யூனிஸ்டுகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய அளவுக்கு எங்கேயுமே டெபாசிட் கூட பல முக்காவாசி இடங்கள்ல வாங்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது மாற்றத்திற்கான ஒரு தளம் அப்படின்னு வந்து பேச வைத்தது வந்து ஒரு பக்கம் அண்ணாமலை பெரிய அளவில், ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து சீமான் மாற்றம் அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தார். அதனால அவரே மாற்றமாக அமையவில்லை, மக்கள் வந்து அப்படி ஒரு தேர்வாய் தெரியவில்லை, அப்படி செய்யவில்லை. ஆனாலும் வந்து மாற்றத்தை பற்றி, அதாவது மாற்றுன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு அடையாளமாக சீமான் ஓரளவுக்கும், அண்ணாமலை கொஞ்சம் அழுத்தமாகவும் இருந்தார் என்பது உண்மை. ஆனால் அந்த சமயத்துல அண்ணாமலைக்கு அந்த எடப்பாடி நான் சொன்ன மாதிரி அந்த ரசாயன கருத்து வேற்றுமைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த கேப்ல பூந்து ஏதோ சொல்லுவாங்க, சைக்கிள் கேப்ல வந்து விஜய் பூந்து அவர் வெற்றி பெற்று விட்டார். அதற்காக அவருடைய வெற்றியை நாம் கொச்சைப்படுத்துவதாக அர்த்தம் இல்லை. அரசியலில் எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான். உங்கள்கிட்ட வருது. இப்ப நீங்க குறிப்பிட்டு சொன்னதுனால சீமானும் மாற்றத்துக்காக உழைச்சார், அண்ணாமலையும் மாற்றத்துக்காக உழைச்சார், நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இப்ப வந்து பாஜகவில இருந்து அண்ணாமலை வெளியே வர பட்சத்துல ஒருவேளை சீமான் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலாமோ? ஏன்னா விஜயை எதிர்க்கிறதுக்கு இப்ப ஒரு சரியான மாற்று சக்தியா, மாற்று அப்படிங்கிற அந்த அடையாளத்துல அண்ணாமலையும் சீமானும் ஒன்னா சேர வாய்ப்பு இருக்கா? இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வேற ஒரு நிகழ்வுல கூட பேசியிருக்கேன். ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் வேற ஒரு நிகழ்வுல இதே கேள்வி என்னிடம் கேட்கப்பட்டது. என்னுடைய ஒரு கணிப்பில், கருத்தில் அது சாத்தியமே. ஏன்னா இருவருமே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த திராவிட ஆட்சிகள்னு இப்போ இதுவரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் ஒரு 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 வேறுபட்டு ஒரு, இப்போ அண்ணாமலை பேசுறதும் பாத்தீங்கன்னா, அதே மாதிரி சீமான் பேசுறதையும் பாத்தீங்கன்னா, ஒரு ஒற்றுமை என்னன்னா, எல்லாமே ஒற்றுமை 100% ஒற்றுமைன்னு நான் சொல்லலை. பல விஷயங்களில் வேற்றுமைகள் இருக்கின்றன என்பது உண்மை. ஆனால் அந்த இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை இந்த மாதிரி விஷயங்கள் தத்துவத்திலே அவங்க வித்தியாசம் உண்டு. வித்தியாசம் வருது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு புள்ளி, ஒரு கருத்தியல் வந்து ஒரே ரீதியில ஒரு புள்ளியில இணையறாங்க. அதாவது மக்களுடைய பிரச்சனைகளை அணுகும் முறை அப்படின்னு தமிழ்நாட்டுல அதுல வரும்போது 2 பேருமே வந்து விவரமாகவும் ஆழமாகவும் அந்த அழுத்தமாகவும் அவர்கள் பேசுகிறார்கள். ஒண்ணுமில்ல, மைக்கே நீட்னா கரெக்டா பதில் சொல்றாங்கல்ல. தமிழ்நாட்டுல இப்போ உள்ள மற்ற தலைவர்களுக்கு உங்களுக்கு புரியும், நான் எல்லாரையும் தான் சொல்றேன். இப்போ உள்ள முதல்வர் கூட எழுதி கொடுத்துதான் பேசுறாரே தவிர திடீர்னு போய் பத்திரிகையாளர்களை சந்திப்பதே வந்து தவிர்க்கிறார். அப்படி இல்லாம விஷயம் தெரிந்தவர்கள், விவரம் அறிந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அப்படி ஒரு கருத்தியலை வந்து அடையாளமாக தெரிந்தவர் ஒண்ணு வந்து அண்ணாமலை, இன்னொன்னு வந்து சீமான். அப்ப இவங்க 2 பேரும் ஒரு கால் அண்ணாமலை தனி இயக்கம், தனி கட்சி கண்டால் அப்ப அவர்களுக்குள் ஒரு கூட்டணி, ஒரு புரிதல் ஏற்படலாம் என்பதுதான் நான் சமீபத்தில் பேசியிருக்கேன். இப்பவும் அதே கருத்து தான் நான் சொல்றேன். இரண்டாவது, அண்ணாமலை தனியாக போனாலும் சரி, மறுபடியும் மாநில தலைவராக வந்தாலும் சரி, விஜய் ஆட்சியில் நடைபெறும், அவங்க புதுசா வந்திருக்காங்க, அனுபவமின்மை, விஜயுடைய தன்மை, அங்க ஒரு பெரிய ஒரு மாஃபியா கூட்டம் ஒன்று இருக்கிறது, அது வந்து தீவிரம் செய்ய காத்திருக்கிறது. நான் கூட சமீபத்தில் வெளியிட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பேர்ல வந்து போதைப் பொருள் கடத்தல் வழக்கே இருக்கு. அதவர்ஜுனாவுடைய மனைவி டெய்சி அவர்கள், டெய்சி மார்டின் அவர்கள், அதாவது லீமா ரோஸ் மார்டினுடைய மூத்த சகோதரர் ஜான் பிரிட்டோ பேர்லையும், டெய்சி லீமா ரோஸ் பேரிலும், டெய்சி ஆதவர்ஜுனா பேரிலும் எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் என்ஐஏ கோர்ட்ல வந்து பணச்செலவை செய்ததாக, அதுவும் போதைப் பொருட்கள் மூலமாக பணச்செலவை செய்ததாக வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கு. இது தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு தெரியல. முதலாக இதை வெளிக்கொண்டு வந்து ஆதாரத்துடன் வெளியிட்டது நான் தான் வெளியிட்டிருக்கேன். ஆமா, அது மற்றவர்களுக்கு தெரியுமா, தெரியாமல் இருந்ததா, தெரிந்த ஒரு கால் சொல்லவில்லையா என்பது நமக்கு வேண்டியது இல்லை. இதெல்லாம் எதிர்க்கிறதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய சக்தி சேவைங்கிறதுல வந்து ஒரு மாற்று கருத்தே இல்லை. ஆமா,
அதே மாதிரி இன்னொன்று நடந்திருக்கு. அதையும் நான் பேசியிருக்கேன், நீங்க பார்த்துருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஒரு அமைச்சர், இப்பொழுது உள்ள அந்த இதுல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து ஸ்ரீலங்கால ஈஸ்டர் அந்த வெடிகுண்டு தீவிரவாத செயல் நடந்தது இல்லையா, ஈஸ்டர்ல சர்ச்சில் எல்லாம் நடந்தது. அதுல வந்து குற்றம் சாட்டப்பட்ட அங்க உள்ள ஒரு எம்பி, அவர் வந்து ரிஷாப் பத்யுதீன், அவரும் இன்னொரு எம்பியும் இங்க போன வாரம் சென்னையில வந்து ஒரு மீட்டிங், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல மீட் பண்ணியிருக்காங்க. அப்ப வந்து சவுதி அரேபியாவிலிருந்து பல தீவிரவாத இயக்கங்களுக்கு கூட்டமைப்புக்கு தலைவராக உள்ள ஒருவர், உச்சபட்ச தலைவராக ஒருவர் வந்து தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்து சென்னையில வந்து அவங்கள மீட் பண்ணியிருக்காரு. இந்த சமயத்துல தமிழ்நாட்டில் இப்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய ஷாஜகான் அவரும் வந்து அங்கே முஸ்லீம் லீக் சார்பாக கூட்டணியாக இணைந்தவர். கடைசி நிமிடத்தில் அவர் வந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்னு புகைப்படங்களுடன் செய்திகள் வருது. ஆனால் இந்த செய்தி பல இடங்களில் மறைக்கப்படுகிறது, அமுக்கப்படுகிறது. இது வந்து என்ஐஏ விஷயமாச்சா? என்ஐஏ இதுல வந்து பங்கு. இப்போ ஒரு பக்கம் வந்து ஜான் பிரிட்டோ லீமா ரோஸ் அவர்களுடைய மூத்த சகோதரர், அவர் வந்து மீத 109 கோடி ஒரு வழக்கும், அதாவது ட்ரக்ஸ், அது வந்து ஸ்ரீலங்காவுக்கு படகுல எடுத்துட்டு போகும்போது அவங்க ஆட்களை பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு தடவை சென்னை டு மதுரை ரயில்ல போகும்போது 150 கோடி மெட்ஸ். என்ன தமாஷ்னா, ஜாஃபர் சாதிக்கு திமுக வகையில தான் மெட்ஸ் இருக்குன்னு பார்த்தா, இங்கேயும் தாவேகா வகையிலையும் சுத்தி அந்த ஆதவர்ஜனா குடும்பத்தை சுற்றி அதே வழக்குகளே இருக்கு. அதாவது நம்ம வந்து வதந்திகளை வச்சு இல்ல தகவல்களை வச்சு சொல்லல, வழக்குகள் இருக்கு. வழக்குகளுக்கான ஆதாரங்கள்லாம் இப்போ நானே அது வச்சிருக்கேன். போன வாரம் 26ஆம் தேதி பாத்தீங்கன்னா, மே 26, அந்த ஜான் பிரிட்டோவுடைய தொடர்புடைய இடங்கள் சென்னை ராமநாதபுரத்துல எல்லாம் வந்து ரெய்டு நடந்திருக்கு. இந்த 24 வழக்கை வச்சுக்கிட்டு தொடர்ந்து துப்பு தொடங்கி அதை வச்சு 27ஆம் தேதி இடி வந்து ஒரு நோட் போட்டிருக்கு, ஜான் பிரிட்டோ பெயரை குறிப்பிட்டு இதெல்லாம் நடந்தது 109 கோடி 2024 இந்த தேதியில, இப்ப நான் சொல்ற விவரங்கள்லாம் போட்டு ஒரு இடி நோட் போட்டிருக்கு. அந்த நோட்டுடைய காப்பி கூட நான் வந்து என்னால் வந்து பெற முடிந்தது முக்கியமான சில இடங்களில் இருந்து. அதே மாதிரி இந்த தவறுகள்லாம் விஜய் வந்து பேசவே மாட்டேங்கிறாரு, பத்திரிகையை அவாய்ட் பண்றாரு. விஜயோடைய அமைச்சர்கள்லாம் வந்து ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க. இப்போ அவரு இதுல வந்து தூத்துக்குடியில அமைச்சர் ஸ்ரீநாத்ன்னு இருக்காரு, மீனவத்துறை. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, திருச்செந்தூர்ல ஒரு ஏதோ புன்னங்காவில் ஏதோ ஒரு கிராமம், அது திருச்சி புன்னகாய், அதுல போய் மக்களே ஐ லவ் யூ, உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அது வந்து திருச்செந்தூர் தொகுதியில் அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக அவர் எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காரு. இவருடைய தொகுதியிலேயே வரல, பக்கத்து தொகுதி இது தூத்துக்குடி, அது திருச்செந்தூர்ல வரக்கூடிய ஒரு தொகுதியில போய் ஒரு நன்றி சொல்லிட்டு இருக்காரு. இதே மாதிரி ராஜீவ்னு ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் வந்து சுற்றுச்சூழ்நிலை என்விரான்மெண்ட் அமைச்சர். அவர் பாட்டில் வந்து பப்ளிக்ல வந்து என்னை சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமித்த முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய கோடானு கோடி நன்றிகள்னு சொல்றாரு. அங்க உள்ள பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து, ஐயா நீங்க வந்து சுற்றுச்சூழல் அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர் இல்லைன்னு 2 தடவை 3 தடவை கரெக்ட் பண்ணி அவருக்கு அது வரல. அவருடைய துறை பேரை சொல்றதுக்கே அவருக்கு வாயில வரல. தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு புதுமையான சிச்சுவேஷன். அதாவது யார் எம்எல்ஏ நின்னாங்கன்னு தெரியாது, யார் இப்ப அமைச்சராங்கன்னு தெரியாது, அவங்க முகமும் தெரியாது, பெயரும் தெரியாது. சோ இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, துரதிருஷ்டம் தான் சொல்லணும். இல்ல அதே மாதிரி அவரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கொளத்தூரில் தோற்கடித்த VS பாபு, அவர் வந்து VS பாபு வந்து சேகர் பாபுவுடன் ஒரு காலத்தில் பூர்வீகமாக பல வீர செயல்களில் ஈடுபட்டு, அதாவது வட சென்னையில வீர தீர செயல்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், என்ன மாதிரின்னு. அந்த மாதிரி ஈடுபட்டு கந்து வட்டி, தண்டல் வசூல், இந்த மாதிரிலாம் வந்து இருந்தவர். அந்த மாதிரி ஒரு சரித்திரம் கொண்டவர், வரலாறு கொண்டவர். சரி, அவர் இப்போ அவருக்கு மந்திரி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாரு. ஏன்னு கேட்டா அவரு முன்னாள் முதலமைச்சரையே தோற்கடிச்சிருக்காருன்னு. ஆனா இந்த அவருடைய பின்னால இருந்த வரலாறு ரொம்ப வைரலா போனதுனால கொடுக்கலன்னு சொல்றாங்க. இருக்கலாம். அவர் வந்து என்ன ஒரு தமாஷ் பண்ணியிருக்காருன்னா, நன்றி சொல்றதுக்காக அந்த குளத்தூர் தொகுதியில போகும்போது விஜய் மாதிரியே ஒரு டூப், இப்பதான் அந்த இல்லையா, அது ஒரு மேக்கப் போட்டு, விஜய் மாதிரியே மேக்கப் போட்டு அதே மாதிரி ஒருத்தரை பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு போய் நன்றி சொல்றாரு.
இது எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயம். மக்களை என்ன அவ்வளவு முட்டாள்களா? ஆஹ் விஜய் தான், அது விஜய் இல்லைன்றத கூட புரிஞ்சுக்கிற அளவு கூட மக்களுக்கு வந்து அறிவு இருக்காதா? அப்படி ஒரு அவசியம் என்ன? நீங்க வாட்டில போய் நன்றி சொல்லிட்டு போக வேண்டியதானே. இந்த மாதிரி அபத்தமாக பல விஷயங்கள்ல வந்து இது வந்து பார்த்தாங்க. முதல்வரே பேசும்போது திருச்சியில கிழக்குல போய் நன்றி சொன்னாரு, அது ஓகே. இந்த பெரம்பூர்லோட நன்றி சொல்லல, ஆனா திருச்சி கிழக்குல சொல்றாரு. இடைத்தேர்தல் வரப்போகுது, இந்த மனசுல வச்சுட்டு ஒரு கால் பேசிக்கலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, இந்த அல்லு சில்லு கட்சிக்கெல்லாம் நான் வந்து கவலைப்பட மாட்டேன். அல்லு சில்லு கட்சி தானே அங்கிருந்து 4 கட்சியை தூக்கிட்டு வந்தீங்க. அல்லு சில்லுங்கிறது நீங்க சொல்றது வந்து மிஸ்லேனியஸ் உதிரி கட்சி, சின்ன கட்சின்னு சொல்லலாம். வேற எதையும் அல்லு சில்லு கட்சின்னு கல்லாப்பட்டி கூட்டணியில இருக்கிறதானே பிரிச்சுட்டு வந்திருக்காரு. கல்லாப்பட்டி கூட்டணி அங்கிருந்து உடைச்சு கல்லாப்பட்டியில இருந்து தானே அவங்க எல்லாம் கூட்டு வந்திருக்காரு. அப்புறம் அல்லு சில் கட்சி. அப்புறம் இன்னொரு இடத்துல பேசும்போது ஒரு முதல்வர்னு ஒரு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நடிகராவோ அரசியல்வாதி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக பேசுற மாதிரி ஒரு நம்ம முதல்வர் பேசலாமா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக இருப்பாரு, அவர் வாயை திறந்தா அதான் ஓகாரம் ஓங்காரம் எல்லாம் வரும். அந்த மாதிரி வரக்கூடிய அவருடைய வார்த்தைகள், அவருடைய வேணும்னு தான் அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் வச்சிருப்பாங்க திமுக அந்த காலத்துல. தீப்பொறி ஆர்வம்னு ஒருத்தர், வெற்றி கொண்டான்னு ஒருத்தர், இதுக்குன்னே வச்சிருப்பாங்க. அது ஓகே, அது அவர்களுடைய ஸ்டைல், அது அந்த ஃபார்முலா. பட் அது அதே சமயத்துல வந்து ஸ்டாலினோ கருணாநிதியோ அவர்களோ அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க அந்த மேடையில. அந்த அந்த நாகரிகம் இருந்தது, அந்த ஃபார்முலா வித்தியாசமா இருந்தது. இப்ப பேசும்போது விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல வந்து என் வாயில ஏதோ வந்துட போகுது அப்படி, இது வந்து ஒரு முதல்வருக்கு அழகில்லை. அதாவது யாரோ ஒரு கீழ்மட்டத்துல யாராவது ஒரு நிர்வாகி பேசலாம். அதாவது இப்ப நிறைய கூட நடந்தது. இப்போ எங்கேயோ ஒரு ஊர்ல வந்து தூத்துக்குடியில் தான் நினைக்கிறேன், ஒரு நிர்வாகி 72 லட்சம் ரூபாய்க்கு தாவேகா நிர்வாகி நில மோசடியில் ஈடுபட்டு சிக்கி இருக்கிறார். அதே தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா பெட்ரோல் பம்ப்ல விழுந்து போந்து கஞ்சா அடிச்சுட்டு தாவேகாவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் வந்து பெட்ரோல் பங்கை அடிச்சு உடைச்சிருக்காங்க. அந்த தாவேகா ஆட்கள் வந்து இந்த புதிதாக ஒரு அவங்களுக்கு வந்து அந்த பவர், அந்த சக்தி, அதுவும் அபரிமிதமான சக்தி வந்த உடனே இது என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த சூப்பர் ஆக்டிவானா என்ன ஆகும், ஓவர் சார்ஜ் ஆனா என்ன ஆகும், ஏதாவது ஒரு கருவிக்கு அந்த மாதிரி அது ரொம்ப ஷாக் அடிச்சு தூக்கி அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி நடந்து கொள்கிறார்கள். குற்றங்களும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ரொம்ப. இந்த கோயம்பேட்டில் ஒரு பார்ல, அது வந்து தாவேகா ஒரு நிர்வாகி, அவர் பேர் வந்து பாலாஜின்னு, அவர் நடத்துற பார். அது ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார்ல இது ஒரு ஸ்டார் ஹோட்டல், MMS கேட்வேன்னு ஒரு ஹோட்டல். அந்த பார் நடத்துறது வந்து தாவேகா நிர்வாகி பாலாஜின்னு ஒருத்தர். அங்க 18-17 வயது பெண்கள் போய் தண்ணி அடிக்கிறதுக்கு போயிருக்காங்க. தமிழ்நாடு இதுதான் வந்து யாரோ ஈரோட்டுக்காரர் பெண்கள் சுதந்திரமாக தமிழ்நாட்டில் முன்னேற்றம் அவர் தான் பாடுபட்டார்னாங்க. இதுதான் அந்த முன்னேற்றமான்னு தெரியல. அப்படி ஒரு நிலைமை இருக்கு. 18 வயதும் 17 வயதும் உள்ள அவர்கள் போய் தண்ணி அடிக்க போயிருக்காங்க. அங்க போய் தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் ஆடி இருக்காங்க. அப்ப இவங்களோட ஒரு இளைஞர் 1-2 பேர் போயிருக்காங்க. வேற ஒரு குரூப் ஒன்று வந்திருக்கு. அந்த குரூப் எதேச்சையா பார்த்தா அது திமுகவை சார்ந்தவர்கள். சுமன் சக்திவேல் என்கிற திமுக கொடியோடு கார்ல உலா வருபவர்கள். இவங்களுக்குள்ள ஏதோ அங்க பிரச்சனை ஆகி அப்புறம் அங்க பவுன்சர் வந்து விளக்கி விட்டுருக்காங்க. வெளியில போனோடனே ஏதோ தகராறு வரும்போது அந்த கஞ்சா போதையிலா இருக்கணும், அந்த திமுக கொடி போட்ட கார் வந்து இந்த பெண்கள் 2 பெண்களும் அந்த ஸ்கூட்டி மேல ஏறி அந்த யான்சி என்ற பெண் 18 வயது பெண் தளத்திலேயே சம்பவ இடத்திலேயே இறந்தார். மற்றொரு பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்று விடிகாலை அவரும் இறந்து விட்டார். வருத்தத்துக்குரிய சம்பவம். இந்த நியூஸ் வந்து ரொம்ப வளம் வருது. ஆமா, இது வந்து இப்ப என்ன சொல்றோம்னா, சரி வந்த முதல் நாளே விஜய் வந்து எல்லாத்தையும் அடக்கிடுவாரு அப்படின்றது சினிமா பாணியில நம்ம வந்து அதை எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து 2 முறை தள்ளி வைக்கப்பட்டது அந்த விழா. அதுல ஒரு முறை வந்து விழா அந்த பிரதமரை போய் பார்த்துட்டு அர்ஜென்டா திரும்பி வந்துட்டாரு. அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, அப்புறம் ராகுல் காந்தி எல்லாமும் பார்க்காம வந்துட்டாரு. என்ன காரணத்தினால வந்தாருன்னு தெரியல. அதை தாண்டி வந்துட்டாரு. அப்படிங்கும்போது மறுநாளைக்கு அந்த விழா வந்து தனியார் ஒருவர் பல கோடிகள் செலவு செய்து அலங்காரமா செஞ்சுட்டாங்க. ஆனா விழா கேன்சல்.
முதல்வர் என்ன ஏதாவது முக்கியமான ஏதாவது வேற ஏதாவது பணியில இருந்தாரா, உடல்நலம் சரியில்லையான்னு பார்த்தா, இந்த ரூட் ஜெகதீஷன் அவருடைய நண்பர் இருக்காரு, பல விஷயங்களில் அவருக்கு உதவியா இருப்பார். அவருடைய வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வந்து அவர் பட்டு வேஷ்டி சட்டையோட போயிட்டு செக்ரட்டேரியட் போயிருக்காரு. ஆமா, இந்த விழாவை கேன்சல் பண்ணிட்டார். இந்த விழாவை என்ன ஒரு அரை மணி நேரம் நடத்தி முடிச்சுட்டு எங்க போனோமோ அங்க போயிருந்தால் அந்த பணிபாட்டுல நடந்திருக்கும். ஏன்னா இன்னும் இந்த சிங்கப்பெண் அதிரடி படைன்னு போட்டு அறிவிச்சு இவ்வளவு நாள் ஆகுது. நான் தான் சொன்னேன், ஏற்கனவே போனவர் கூட பேசுறேன், 36 பேர் தான் மொத்தமே இருக்காங்க, ஐஜில இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதை விரைவில் பலப்படுத்தி எங்க இருந்து பலப்படுத்தணும்? நீங்க மகளிர் போலீஸ்ல இருந்தோ இல்ல மற்ற காவலர்கள் இப்ப காவல்துறையில இருக்கிறவங்களை வச்சுதான் அங்கிருந்து டிரான்ஸ்பர் போட்டு ஆயுதப்படையில இருந்து எங்கிருந்தோ கொண்டு வரணும். கொண்டு வந்து அது ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அது ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ரீதியாக அந்த கட்டமைப்பு செயல்பட தொடங்க வேண்டும். அதுவும் நடக்கல. முதல்ல 3 கைது போட்டார். அந்த 717 டாஸ்மாக் க்ளோஸ் பண்றாங்க, 436 க்ளோஸ் பண்ணதாக அவங்களே அபிஷியலா அவங்களே அதான் சொல்றாங்க. ஆனால் பல இடங்களில் மூடப்பட்டு அடுத்த சில மணி நேரங்களிலோ இல்ல 1-2 நாட்களிலோ, எங்க வீட்டுக்கு பக்கத்திலே ஒண்ணு இருக்கு, அது உட்பட மறுபடியும் திறந்திருக்கிறார். ஆமா, அதாவது ஒரு இடத்துல வந்து 3 மணி நேரத்திலேயே திறந்துட்டாங்க. அதுவும் சீல் வச்சுட்டு போனதை வந்து சீலை உடைச்சு மறுபடியும் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா 2 நாள் மூடி இருந்தாங்க, 3ஆவது நாள்ல இருந்து திறக்குது. இந்த மாதிரி பல இடங்கள்ல சொல்றாங்க. அப்ப அதுவும் இன்னும் முழுசா ஒன்றும் அது கண் துடைப்பா போயிடுச்சு. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையும் இந்த நிலைமையில நிக்குது. அதுக்கப்புறம் இந்த போதை தடுப்பு பிரிவுன்னு சொன்னா, இந்த தடுப்பு பிரிவு விஷயமா இது வரைக்கும் எதுவுமே ஒன்றும் பிரிவுனா போலியா உண்மையை சொல்ல போனா ஏற்கனவே போதை தடுப்பு பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு, தமிழ்நாடு காவல்துறையில இருக்கு. மத்திய நர்கோட்டிக்ஸ் பீரோவை பத்தி சொல்லல, தமிழ்நாட்டு பிரிவிலேயே காவல்துறையிலே இருக்கு. அதை கொஞ்சம் சீரமைச்சு கொஞ்சம் வலுப்படுத்தினாலே போதும். சரி, ஒரு தனிப்பிரிவு அதற்கு போக்கஸ் அதிகமாக கொடுப்பதாக இவர் சொல்கிறார் என்பதை பாராட்டினால், இன்னும் அந்த பிரிவு ஆரம்பிக்கவே இல்லை. எப்ப ஆரம்பிக்க போறீங்க? அப்படி 1 மாசம் ஆக போகுது. இப்படி பல விஷயங்களில் வந்து அவர் பேசுவது ஒன்றும், அதாவது இந்த ரீல்ஸ் தான். ஒரு அமைச்சர் டி.கே. பிரபு அவர் வந்து மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், அவர் போய் ஆய்வுக்கு போறாரு. இந்த குவாரி இந்த மாதிரி இடங்கள்லாம் தவறுகள் நடக்கிறது, திமுக ஆட்சியில நிறைய தவறுகள் நடந்தது. அது போறாரு, அவர் பாட்டில் ஆய்வுக்கு போக வேண்டியதானே. அவரு கார்ல போறாரு, ட்ரோன் ஷாட், அந்த கார் இருட்டுல வந்து அப்படியே அந்த மலைப்பாதையில எல்லாம் எப்படி போகுதுன்னு. இது எல்லாமே அந்த சினிமாவுக்கும் அரசியலுக்கும் வந்து அந்த வித்தியாசமே இல்லாமல், ஸ்ரீரங்கத்தில் கூட அமைச்சர் அவர் போய் அவர் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இந்த திருச்செந்தூர்ல, ஸ்ரீரங்கம் தொகுதி திருச்செந்தூர்ல போய் 4000 ரூபாய் பணம் வாங்கினாங்க, அர்ச்சகர்னு சொன்னாங்க. அப்புறம் கான்ட்ராக்ட் முறையில் அர்ச்சகர்னாங்க, இல்ல அவர் யாரோ வெளியாள்னாங்க. யாரா இருந்தாலும் அந்த மாதிரி வசூல் தடுக்கப்பட வேண்டும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் அதையே அவ்வளோ பெரிய மாறு வேஷத்துல போய் பண்ணணும், அது மாஸ்க் போட்டுட்டு ரகசியமா பண்ணணும். அப்படி பண்ணாதான் அது ஒரு நாளைக்கு பண்ணா அது செய்தி ஆகும். அது எல்லா திருச்செந்தூர், திருத்தணி, பழனி, திருவண்ணாமலை, பெரிய பெரிய கோயில், ஸ்ரீரங்கம், இப்படி பெரிய பெரிய கோயில்கள் எல்லா இடத்துலையும் இது நடக்குது. இந்த வசூல், இந்த திருட்டு வசூல், கணக்கில் வராத வசூல். அதை நீங்க விஜிலன்ஸ் எல்லா HRMCல விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. புதுசா அந்த விஜிலன்ஸ் ஒழுங்கா செயல்பட்டாலே போதும். அது செயல்படுமாறு அதற்கு வந்து அந்த உத்தரவுகள் போட்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அந்த விஜிலன்ஸ் அதிகாரிகள் சரியா செயல்படலைன்னா அப்படின்னு சொன்னாலே போதும். இந்த மாதிரி சும்மா அங்க போய் வந்து நான் வந்து மாறுவேஷம் போட்டுட்டு போய் பண்றேன், அப்புறம் வந்து லைட் எல்லாம் போட்டு ட்ரோன் போட்டு அந்த கார் வந்து இருட்டுல மலைப்பாதையில போறதெல்லாம் எடுத்து வெளியில போடுறேன்னா, அப்போ மக்கள் வந்து இது ரீல்ஸ் அரசுன்னு சொல்வதற்கான அந்த இது அதிகமா இருக்கு. அதை அவர் மாற்றிக்கொண்டால் பரவாயில்லை. இதுல பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போது விவசாயத்தை விட கஷ்டமான துறை விளையாட்டுத்துறைன்னு பேசுறாங்க. விளையாட்டுத்துறையை நம்ம ஒன்றும் கொச்சைப்படுத்தலை. விளையாட்டுத்துறை என்பது இளைஞர்களை ஊக்குவித்து தேசிய அளவில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து பல செஸ் சாம்பியன்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து தான் வந்திருக்காங்க. இந்தியாவில் உலக அளவில் வந்திருக்கிறவங்க சிறுவர்கள், சிறுமிகள், அந்த மாதிரி லெவல்ல இருந்து. அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் ஊக்கப்படுத்தணுங்கிறது உண்மை. அதை ஊக்கப்படுத்திட்டு போங்க. விவசாயத்தை விட கஷ்டமானது விளையாட்டுத்துறை என்று சொல்லி விவசாயிகள் ஏற்கனவே போராட்டத்தில் வந்துட்டாங்க. இந்த 2.5 ஏக்கர் வரைக்கும் தான் நீங்க 50,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்க,
பாமக அன்புமணி கூட சொல்லியிருக்காரு, மகாராஷ்டிரால 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி பண்ணாங்க, 39,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, நீங்க வெறும் 2,000 கோடி தான் பண்ணியிருக்கீங்க. நீங்க ஆனா தேர்தலுக்கு முன்னால் சொன்ன வாக்குறுதி வேறு, இப்பொழுது நடந்து கொள்வது வேறுன்னு. அதே மாதிரி இன்னொன்னும் ஆதவர்ஜுனா சொல்றாரு, இவங்கெல்லாம் புரிஞ்சு பேசுறாங்களா புரியாம பேசுறாங்களா, எப்போ புரியும் அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஏன்னு கேட்டா, விளையாட்டு வீரர்களை பள்ளிகளில் மற்ற மாணவர்களுடன் ஒன்றாக உட்கார வைத்து அவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடாது. சார் வந்து கிளாஸ்ல எல்லாருக்கும் தான் பாடம் எடுப்பாங்க கல்வி, அதுல ஒரு சிலர் விளையாட்டு வீரர்களாகவும் இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த விளையாட்டுக்கு அந்த ப்ராக்டிஸுக்கு போகும்போது அவர்களுக்கு ஸ்பெஷல் விதிவிலக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க, நீங்க கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டாம் போகலாம். இது வந்து தொன்று தொட்டு இப்படிதான், எந்த ஆட்சி இருந்தாலும் இதுதான் வந்து வழக்கம். விளையாட்டு வீரர்களுக்கு தனியாக கல்விக்காக வந்து நீங்க பள்ளி நடத்தினா அவங்க விளையாடிட்டே தான் இருப்பாங்க, தவிர படிக்கவே மாட்டான். நீங்க அவன் விளையாட்டில் சிறந்து இருக்கணுங்கிறத உங்களுடைய எண்ணம் வந்து போற்றப்பட வேண்டியது. அதே சமயத்துல அவன் படிக்காமே போயிட்டான்னா ஏதோ ஒரு காரணத்துல எல்லாருமே விளையாட்டுல ஃபர்ஸ்ட் வந்துட முடியுமா? ரன்னிங் ரேஸ்ல 10 பேர் சேர்ந்து ஓடினா ஒருத்தன் 1வது வந்தா, ஒருத்தன் 2வது வந்தாகணும், ஒருத்தன் 10வது வந்தாகணும். இது ஒரு இயல்பான விஷயம். நீங்க அவனை படிக்கவே விடாம வெறும் விளையாட்டை மட்டும் தனியா வந்து அவனை உட்கார வச்சு அவனுக்கு தனியா கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னால், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்றது, அனுபவம் இல்லாத முதிர்ச்சி இல்லாத சில பேச்சுகள். இந்த மாதிரி பேச்சுகள் வந்து நிச்சயமாக பிரச்சனைகளை உருவாக்கும், விமர்சனங்களை உருவாக்கும். இந்த விமர்சனங்கள் உருவானால் இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு பிம்பம் வரும். இப்ப மீண்டும் நம்ம அண்ணாமலைக்கு வர்றோம். ஆமா, அது சம்பந்தமா தான் நான் உங்கள்கிட்ட கடைசியா வந்து ஒரு கேள்வி கேட்க போறேன். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஆட்சியின் குறைபாடுகள் எல்லாம், இந்த ஆட்சி மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் எல்லாம், ஏற்கனவே போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட குடும்பம் உள்ள இருக்குன்றது வந்துருச்சு. அதுக்கப்புறம் தேச ஒற்றுமைக்கு தேச பாதுகாப்புக்கு எதிரான சில நடமாட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறது, தீவிரவாத தலைவர்கள் நடமாட்டம் இருக்கிறது என்பது வெளியில வந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த நிர்வாகத்திலும் அந்த அனுபவம் இன்மையின் காரணமாக பல தவறுகள் நடக்கின்றன, முதிர்ச்சியற்ற நிலை காணப்படுகிறது. இந்த நிலையில் அண்ணாமலை மாநில தலைவராக வந்தாலும் சரி, மீண்டும் இல்ல தனி இயக்கமோ கட்சியோ வந்தாலும் சரி, அவருக்கு வந்து தி ஃபீல்ட் இஸ் ஓபன் ஃபார் ஹிம். ஓகே, நான் கேட்க வந்த கேள்வி என்னன்னா, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சீமான் அவர்களிடமும் ஒரு நல்ல இணக்கம் உண்டுன்னு நீ முன்னாடி போன தடவை சொன்னீங்க. அண்ணாமலை இடமும் உங்களுக்கு ஒரு நல்ல இணக்கம் இருக்கு. ஸோ அவங்க 2 பேரையும் இணைக்கக்கூடிய சக்தியா நீங்க செயல்படுவீங்களா? அதாவது அரசியல்வாதிகளிடம் நம்ம வந்து நட்பு பாராட்டுவது என்பது அப்படி பார்க்க போனா, உண்மையிலேயே சொல்ல போனா திமுகவிலும் எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள், அதிமுகவிலும் இருக்கிறார்கள். அப்படி பொதுவாக திருமாவளவர்களும் எனக்கு நண்பர் தான், நேரடிய தொடர்பில் இருக்கு. எதுக்காக கேட்கிறேன்னா, ஒரு வந்து சில சக்திகளை வந்து ஒன்னா இணைச்சு அரசியல்ல பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. அது மாதிரி ஒரு முயற்சி உங்கள்கிட்ட இருந்து இருக்குமா? இல்லையே, அதாவது இப்பொழுதும் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து என்ன ஜூனியர் ஜோன்னு சொல்றது சில பேர் சொல்றாங்க. அவர்களுக்கெல்லாம் நான் கைகூப்பி நன்றி தெரிவித்து சொல்வதெல்லாம், தயவு பண்ணி என்னை வந்து அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா அவருடைய ஆளுமை வேறு, அந்த ஆளுமைக்கு நான் வந்து எவ்வளவு ஏணி வைத்தாலும் வந்து எட்ட முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதாவது அவர் வந்து எங்கோ இருக்கிறார், அவர் போல அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர, அந்த வழியில் அப்படி அந்த பாதையில் வேணா சொல்லலாமே தவிர, அவருக்கு சமமாக என்னை வந்து மற்றவர்கள் சொன்னாலும் சரி, நான் நினைத்தாலும் சரி, அது சரியாக இருக்காது. இதை வந்து இப்பதான் அண்ணாமலை முதலில் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது அவர் தான் டிசைட் பண்ணணும். இதுல போய் நம்ம வந்து இந்த சூழ்நிலையில் தலையிடுவது அர்த்தமில்லாததா இருக்கும். அது முடிவாகி அவர் ஒன்று பாஜகவில் மாநில தலைவராக வருகிறார் என்றாலோ, இல்லை தனியாக இயக்கம் அப்படின்னு ஒரு முடிவு அறிவிக்கப்பட்டவன், நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்பொழுது என்னால் முடிந்த அந்த ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுவதில், ஏன்னா நாட்டில் நல்லது நடக்கிறதுக்கு நம்ம ஒரு சிறு ஏதோ சொல்லுவோம் ராமாயணத்து அணிலாக நாம் செயல்படுவதில் பணிபுரிவதில் நிச்சயமாக எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் இன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்லை. அடுத்த கட்டத்தில் அது எப்படி நகர்கிறது என்பதை பொறுத்துதான் அது அமையும். அவர் அது தனி கட்சியாக இருந்தாலும் நீங்க சொல்றது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அவர் மாநில தலைவராக ஒரு கால் பாஜகவில் தொடர அனுமதிக்கப்பட்டாலும், அவர் அப்படி தொடர்ந்தாலும் அதே ஈக்குவேஷனை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக
கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னால் என்றதை தமிழக மக்களுக்கு ஒரு நன்மை, அதனால் தேசியத்திற்கு ஒரு நன்மை என்றால் 100% அதை நான் முயற்சி செய்வேன் என்பதை பணிவுடன் தெரிவித்துள்ளேன். நன்றி சார். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நேர்களே, உங்க கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒரு முறை இது போல மூத்த பத்திரிகையாளர் திரு சக்தி சுந்தரராமன் அவரை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், நன்றி.